guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படினா ஒரு லேப்டாப். ஸோ பட்ஜெட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எல்லாருனாலையுமே 30,000 40,000க்கு லேப்டாப் வாங்க முடியாது, பேசிக் யூசேஜாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு 20K பட்ஜெட்டுக்கு சூப்பரான லேப்டாப். ஸோ நம்ம க்ரோம் புக்கை யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா க்ரோம் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸில் யூஸ் பண்ணுற மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ரன் பண்ண முடியாது ப்ரொஃபஷனலாக. என்னதான் இருந்தாலும் விண்டோஸ் தான், ஆண்ட்ராய்டு தான், க்ரோம் தான், மேக் தான். ஸோ விண்டோஸ் அப்படின்றது அது ஒரு ப்ரொஃபஷனல் யூசர் ஃப்ரெண்ட்லி ஓஎஸ் அப்படின்னாலே அது விண்டோஸ் தான். ஸோ அதனால தான் பிசி செக்மெண்ட்டில் இன்னைக்கு வரைக்கும் விண்டோஸ்னு ஒரு தனி செக்மெண்ட் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி விண்டோஸ் லேப்டாப்பில் 20K பட்ஜெட்டுக்கு ஒரு லேப்டாப், இது ஏகப்பட்ட பேரோட என்கொயரி. ஸோ அதுக்காகவே பிராண்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ AVITA அப்படின்ற பிராண்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாங்காங் பேஸ்டு கம்பெனி. ஸோ இவரோட பேர் என்ன தெரில, அவரோட ஃபோட்டோ நான் கிளிப்பில் கொடுக்குறேன் பார்த்துங்க. ஸோ இவர் தான் ஓனர். ஸோ இவங்க 2016 இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ 2018 2019 பார்த்தீங்கன்னா ரைசன் 2200U போட்டு லேப்டாப்ஸ்லாம் நிறையா வந்துச்சு. நம்மளே அப்பயே 2-3 கஸ்டமர்ஸ்லாம் எடுத்து கொடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் ஃபீட்பேக் பக்காவாக இருக்குது. ஸோ இப்போ கஸ்டமர் ஏகப்பட்ட பேரோட என்கொயரி 20K பட்ஜெட்டுக்கு லேப்டாப் கேட்டோன்னே, ஸோ இந்த மாடல் வந்தோடனே ஒரு பல்க் ஸ்டாக் அடிச்சிட்டோம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸிங் எவ்வளோன்றது நமக்கு தெரியாது. ஸோ எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா 29,990. ஸோ ஆன்லைன் ப்ரைஸுன்னு கம்பேர் பண்ண வச்சு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் போய் சும்மா செக் பண்ணி பார்த்தேன், 21,990. ஸோ நம்ம அதெல்லாம் எதையுமே பார்க்கறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது இங்கே ரெடி ஸ்டாக்ஸ் இருக்கும். ஆர்டர் பிளேஸ் பண்ண முடிஞ்சோன்னா வித்தின் 40 working ஹவர்ஸில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ் டெலிவரி ஆகும், ஸ்பீட் டெலிவரி. ஸோ ரெண்டாவது ப்ராப்பர் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் வந்துடும். ஸோ லேப்டாப் ஆர்டர் பிளேஸ் பண்ணி முடிச்சுட்டு ஏதாவது பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் 1-2 வேணும் அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நம்ம ஏற்றி அனுப்பிச்சுட்ருவோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஆன்லைனில் பார்க்க முடியாது. ஸோ இருந்தாலும் மார்க்கெட்லேயே கிடைக்காத ப்ரைஸிங், என்ஆர்ஐ எக்ஸ்க்ளூசிவ் ப்ரைஸிங் அப்படின்றது. இது எதுக்கு நாங்கள் இந்த ப்ரைஸிங் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா nrinfotechworld.com அப்படின்ற வெப்சைட்டும் அப்ளிகேஷனும் மக்கள் மத்தியில் நிறைய கையில் போய் சேரணும். ஸோ நான் கான்டாக்ட்ஸ் ஆர்டர்ஸ் விழுகணும் அப்படின்றக்காண்டி தான் இந்த கான்செப்ட். ஸோ இப்போ நீங்கள் லேப்டாப்ஸ் எங்கே ஆர்டர் போட்டிங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா nrinfotech அப்படின்ற ஒரு ஆப்பில் தான் ஆர்டர் போட்டேன் அப்படின்ற கஸ்டமர் சொல்லுவீங்க பார்த்தீங்களா. ஸோ அதான் எங்களுக்கு நேம். ஸோ அதுக்காகவே கிட்டத்தட்ட பல்க் குவான்டிட்டி அடிச்சிருக்கோம். ஸோ நம்ம என்ஆர்ஐயோட எக்ஸ்க்ளூசிவ் ப்ரைஸிங் 20,999 ரூபாய். ஸோ 20,999 ரூபாய் அப்படின்றது தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்தையுமே இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் டெலிவரி, நோ எக்ஸ்ட்ரா ஹிடன் சார்ஜஸ். ஸோ கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த 4 ஸ்டேட்லேருந்து ஆர்டர் போடுறவங்களுக்கு அவங்கவுங்க டெலிவரி ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கொரியர் சார்ஜஸ் ஆட் ஆகும். அது மிஞ்சி போனால் 100 ரூபாய் 150 ரூபா அந்த மாதிரி தான் ஆட் ஆகும். ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ண நினைக்கிறவங்க கீழே AVITA மட்டும் டைப் பண்ணுங்கள், மாடல் வந்துடும். ஏன்னா ஒரே ஒரு மாடல் தான். 20,990 ரூபாய். ஸோ விண்டோஸ் 11 லேப்டாப்பு ஆர்டர் டக்குன்னு பிளேஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம லேப்டாப்பை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு லேப்டாப்பை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேனுஃபேக்சரிங் டேட்டு. ஸோ ஏப்ரல் 2022 சுட வந்திருக்கு. எம்ஆர்பி 29,990. ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4-5 கலர் வேரியண்ட்டில் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம nrinfotech எக்ஸ்க்ளூசிவாக எடுத்துருக்கிறது பிளாக் தான். ஏன்னா மற்ற கலர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 months 4 months அப்புறம், ஏன்னா நாங்களே 2 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு பிங்க் கலர் அந்த மாதிரிலாம் எடுத்து கொடுத்தோம். ஸோ அதெல்லாம் பெயிண்டிங் உரியிற மாதிரி கலர் கரெக்ஷன்ஸ் இல்லை. ஆனால் பிளாக் எடுத்து கொடுத்த எல்லா கஸ்டமருமே இன்னைக்கு வரைக்கும் பக்காவாக இருக்கும். ஸோ அதனால தான் பிளாக்காக லாட் அடிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி 21,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா எல்லாத்தையும் பார்ப்போம். ஒரு லேப்டாப்பும் நம்ம வாங்க போகிறப்ப மேக்ஸிமமாக கஸ்டமர் பார்க்குறது ஒரு 3 விஷயம் தான், அவங்களோட யூசேஜ் தகுந்த மாதிரி. ஸோ இந்த யூசேஜ் என்னென்னா அந்த 3 விஷயம் என்னென்ன அதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணோம்னா ஒரு அசசரி பாக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 12 volt 2 amp ஒரு சார்ஜர். ஸோ சார்ஜர் போயிடுச்சு அப்படின்னாலும் மார்க்கெட்டில் ஈஸியாக வாங்கிக்கலாம், ரேட்டு கம்மியிலே கிடைக்கும். 12 volt 2 amp சார்ஜர். இதுக்கு பவர் கன்சப்ஷன் ரொம்ப கம்மி. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் இன்டலோட செலிரான் L4020 ப்ராசர், வெறும் TDP 6 watts 6 watts தான். இது போக இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க ரேம் பார்த்தீங்க அப்படின்னா LPDDR4 4GB XRAM சொல்லுவாங்க. ஸோ இது வந்து லோ பவர் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ரேமு. ஸோ இதில் இருக்கக்கூடிய மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணால் பேக்கிங் தெர்மாக்கோல் தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு இன்விடேஷன் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு கார்ட்போர்டு கொடுத்து லப்பர்லாம் கொடுத்து ஒரு இன்விடேஷன் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அதை ஓப்பன் பண்ணோம்னா அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்பன் பேக்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பக்கா சேஃப்டி. ஸோ லேப்டாப் கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்லிம்மாகவும் அழகாகவும் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு 14 inch மாடலு. ஸோ லேப்டாப்போட லுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல் செலிரான் ப்ராசருக்கான லுக்கு. இது ஸ்டிக்கர் விண்டோஸ் 11 ஒரிஜினல் OS உள்ள இருக்குது. ஸோ ரைட், ஓகே. ரெண்டாவதா இப்போ நம்ம லேப்டாப்பை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம்.
ஸோ லேப்டாப்னு வரையில பேசிக் யூசர்ஸ், அதாவது 20,000 ரூபாய், 22,000 ரூபாய், 21,000 ரூபாய், 25,000 லேப்டாப் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, டே டு டே பேசிக் விண்டோஸில் அவங்களுக்கு மெயில் செக் பண்ண, ஜூம் மீட்டிங், ஸோ இந்த மாதிரி அட்டன் பண்ண, ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்ஸ் வீடியோஸ் பிளே பண்ண, கண்டிப்பாக எனக்கு ஒரு லேப்டாப் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ அதுக்கெல்லாம் இது வந்து போதுமானது தான். ஸோ இதை நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. மற்றபடி டே டு டே யூசேஜுக்கு ஒரு என்ட்ரி லெவல் லேப்டாப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது உங்களுக்கு பக்கா. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க ரேம் பார்த்தீங்க அப்படின்னா லோ பவர் DDR4 4GB ரேம், DDR4ல் 4GB ரேம். ஸோ இந்த ரேம் பார்த்தீங்க அப்படின்னா மதர் போர்டில் இன்பில்ட் ஆகும். ஸோ நீங்கள் கழட்டவோ மாட்டவும் முடியாது. இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல் Celeron N4020. ஸோ இது வந்து ஒரு 4 MB கேட்ச் மெமரியோட வரக்கூடிய ப்ராசஸர். இந்த ப்ராசஸர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லினோவா வேறு பிராண்ட்ஸில் லேப்டாப் இருக்குது. அது 27,000 ரூபாய் 28,000 செக்மெண்ட்டில் வரும். ஆனால் அந்த ப்ராசஸரோட நமக்கு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கிடைக்கிறது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அடுத்த செக்மெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா SSD. குரோம் புக்லலாம் பார்த்தீங்கன்னா eMMCன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் இன்டிகிரேட் பண்ணி வச்சிருப்பாங்க, மோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு மாற்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிறது சாலிட் ஸ்டேட் டிரைவ் தான். 128GB SSD இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 128GB நீங்கள் ஃபியூச்சரில் வேணானா ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் SSD ரீப்ளேஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து Windows 11 ஒரிஜினல் OS-ஓட வரதுனால ஸோ நார்மலாக நீங்கள் விண்டோஸில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸும் ஸோ ஃபோட்டோஷாப் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர்ஸ் ஃபோட்டோஷாப்பை ஏற்றியும் வாங்கிட்டு போயிருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது போக யூடியூப்ஸ் வீடியோஸ் ப்ளே பண்ணுறது டிஸ்பிளே, இதோட மெயின் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 14 இன்ச்சு FULLHD 1080p IPS டிஸ்பிளே. ஸோ யூடியூப்ல வீடியோஸ் ப்ளே பண்ணுறதுக்கும் நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு ப்ரெசன்டேஷன் காமிக்கிறதுக்கும், ஸோ மேக்ஸிமம் லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரெசன்டேஷன் காமிப்பாங்க. ஸோ அவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் லைனில் இருப்பாங்க, அந்த பிஸ்னஸ்க்கான டீடைல்ஸை ப்ரெசன்டேஷன் காமிக்கிறதுக்கு இந்த டிஸ்பிளே சூப்பரான குவாலிட்டி. ஏன்னா IPS டிஸ்பிளே இருக்கிறனால எந்த வியூலேருந்து பார்த்தாலும் கிளாரிட்டி குறையாது. ஸோ டிஸ்பிளே மிகப்பெரிய ஹைலைட். ஸோ ஹார்ட்வேரும் பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டுக்கு ஒருத்தான ஹார்ட்வேர். ஸோ அதுக்கடுத்து நம்ம போர்ட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் சாக்கெட் இன்புட் போட்டு, ஸோ ஒரு USB போட்டு, ஒரு மினி HDMI போட்டு. ஸோ அதுவே நம்ம அதர் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு SD கார்டு ஸ்டார்ட். ஸோ நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ள SD கார்டை பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது போக ஒரு USB போட்டு, ஸோ 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக். இதில் வரக்கூடிய நம்ம கான்ஃபிகரேஷன் பார்த்துருவோம். ஒரு லேப்டாப்புக்கு தேவையான A to Z பேசிக் கான்ஃபிகரேஷன் எல்லாமே இதில் பக்காவாக இருக்குது. ஸோ ஒரு லேப்டாப்புக்கு தேவை என்ன, ஒரு இந்த 21,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ராசஸர் ஒரு ஒர்த்தான ப்ராசஸர். ஏன்னா Celeron N4020 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் ப்ராசஸர் தான். இன் பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்த ஒரு ப்ராசஸர். ஸோ நீ நெட்டில் செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ ரேம்னு வரையில் உங்களுக்கு DDR4 4GB ரேம் கொடுத்துருக்காங்க, அதுவும் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டாவது பூட்டிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 128GB SSD கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஹார்ட் டிஸ்கோ eMMCயோ கிடையாது, SSD சாலிட் ஸ்டேட் டிரைவ் தான். ஃபியூச்சரில் நீங்கள் வேணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா Windows 11க்கான ஒரிஜினல் OS இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா பேசிக் சாஃப்ட்வேர்ஸாக எது ஏற்றணும்னு சொன்னீங்கன்னா MS ஆஃபீஸ் அந்த மாதிரிலாம் ஏற்றணும்னு சொன்னீங்கன்னா பைரட்டடாக உங்களுக்கு ஏற்றி அனுப்பிச்சு விட்ருவாங்க. சார்ஜஸ் கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூல் பேண்ட் WiFi Bluetooth எல்லாமே இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய மைனஸ் லேண்ட் போர்ட் இதில் கிடையாது. ஸோ டேரெக்டாக கேபிள் நெட்டு நம்ம கனெக்ட் பண்ண முடியாது, ஒன்லி WiFi மூலியமாக மட்டும்தான் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த லேப்டாப்போட கான்செப்டே பார்த்தீங்க அப்படின்னா டே டு டே யூசேஜ், ப்ரெசன்டேஷனு, ஸோ நார்மலாக இமெயில் செக் பண்ண, யூடியூப்ஸ் வீடியோஸ் ப்ளே பண்ண, ஸோ இதுக்குன்னு உள்ள ஒரு பேசிக் லேப்டாப். ஸோ அதனால் இதுக்கு லேண்ட் போர்ட் தேவையில்லை. ஸோ அதுக்கடுத்து பேட்டரி பேக்கப் பார்த்தீங்க அப்படின்னா சாலிடாக 4 to 5 மணி நேரம் வரைக்கும் பேக்கப் கரெக்டாக இருக்குது. ஸோ சொல்லப்போனால் ஒரு 2 படத்தை நம்ம ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கு பேட்டரி பேக்கப் இருக்குது. ஸோ அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு Celeron dual core ப்ராசஸரோட ஒரு Windows 11 லேப்டாப் DDR4 4GB ரேம் வித் 128GB SSDயோட வித் ஒரு ஜூம் மீட்டிங், ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு வெப் கேமரா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். 21K பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்பெக் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான ஸ்பெக். நீங்கள் ஆர்டரை பேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட் அப்ளிகேஷன் லிங்க் இருக்குது. டக்கு நீங்கள் அதில் போய் ஆர்டரை பேஸ் பண்ணலாம். தமிழ்நாடு பாண்டிச்சேரி கஸ்டமர் ஃபுல்லாக வித்தின் 40 working hours டெலிவரி ஆகும். நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணுறது துளியோட பயமும் தயக்கும் தேவை கிடையாது. எங்களோட பார்சல்லாம் பார்த்தீங்கன்னா NRIன்னு சொல்லி எக்ஸ்க்ளூசிவாக மென்ஷன் பண்ணி தான் வரும். ஸோ அதனால் சேஃப் அண்ட் செக்யூர் பார்சலாக தான் வரும். ஸோ பயப்படுற அவசியமே கிடையாது. இந்த லேப்டாப்பை பற்றி வேறு உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குன்றது கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. என்னோட வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் வெப்சைட் அப்ளிகேஷனில் போய் டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய்.